சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டுக்கான சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டத்தின் கீழ் யூஜி அட்மிஷனுக்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஏழை எளிய மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு சென்னை பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் இலவச கல்வி திட்டத்தினை செயல்படுத்தி வருகின்றது. 2026-2027 ஆண்டிற்கான இலவச கல்வி திட்டத்தின் கீழ் யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.unom.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தற்பொழுது இலவச கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. இந்த வியூ ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் MUFES for the academic year 2026-2027 27/4/2026 அன்று இந்த நோட்டிபிகேஷன் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க. பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம். சமீபத்திய வருமான சான்றிதழ் ஒரு வருடத்திற்குள் எடுத்தது வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். தேவைப்பட்டால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்டால் ஆகிய சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்க தாமதமானால் வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம். சான்றிதழை கலந்தாய்வுக்கு வரும்பொழுது சமர்ப்பிக்கவும். விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள பொருத்தமான சான்றிதழ்களையும் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில், அதாவது www.unom.ac.in என்ற இணையதளத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இணையதளத்தில் எல்லா மின்பிரதிகளுடன், அதாவது சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் சர்டிபிகேட் பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தவறினால் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். கிளிக் ஹியர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், கிளிக் ஹியர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். அந்த மாதிரி 2 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கிளிக் பண்ணி வாசித்து புரிந்து கொள்ளலாம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் 2026-2027 பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2025-2026 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12வது மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். வருவாய்த்துறை வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற வருமான சான்றிதழின்படி மாணவரின் குடும்ப வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கை. இவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கைக்கு மேலே கூடுதல் இடங்களாக அனுமதிக்கப்படும். 3 பிரிவுகளாக இருக்கைகள் ஒதுக்கப்படும். முதல் பிரிவில் 1/3 பங்கு இருக்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும். பிரிவு 2இல் 1/3 பங்கு இருக்கைகள் முதல் பட்டதாரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும். பிரிவு 3இல் 1/3 பங்கு இருக்கைகள் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஐ அக்ரி இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சென்னை பல்கலைக்கழக மாணவர் இலவச கல்வி திட்டம் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் program in affiliated, aided and self-financing colleges of University of Madras இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணலாம். அல்லது புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல கிளிக் பண்ணி இந்த இலவச கல்வி திட்டத்திற்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். சென்னை பல்கலைக்கழக மாணவர் இலவச கல்வி திட்டம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் MUFES 2026-27 இதுல ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் +2 எக்ஸாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2026 செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஹேவ் யூ கிளியர்ட் ஆல் த சப்ஜெக்ட் இன் போத் 11th அண்ட் 12th அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிலோ 3 lakhs. அதன் பிறகு இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு, டேட் ஆஃப் பர்த், ஹையர் செகண்டரி ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர். முக்கியமான நோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹையர் செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி, நீங்க லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அதன் பிறகு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு +2 பாஸ்ட் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600 உங்க மார்க்கை இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க யூசர் லாகின். இதுல யூசர் ஐடி, ஹையர் செகண்டரி +2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணி, டேட் ஆஃப் பர்த் தான் உங்க பாஸ்வேர்டு, உங்க பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்காக நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேரண்டல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், மதிப்பெண் விவரங்கள், சான்றிதழ் அப்லோடு போன்ற அனைத்து தகவல்களையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. அடுத்தது அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.